இது வந்து ப்ரொமோட் கிடையாது. அதை நான் வந்து டிஸ்க்ளைமரை சொல்லிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டரிங் டு விளாக் சேனல். நான் உங்கள் சதீஷ். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் வந்து நேற்று மதுரையில் வந்து கைது செய்யப்பட்டார். ஸோ அந்த நியூஸ் வந்து நீங்கள் எல்லாருமே நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய அது வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து மைவி3க்கும் V3க்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு கைது வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம், விசாரணைக்காக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்னன்னைக்கு அப்டேட்டான நியூஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைவி3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சிலர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ப்ரொமோட் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து மைவி3 பற்றியும் நிறைய வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நிறைய மைவி3 மட்டும் இல்லை, நிறைய புது புது அப்டேட் விஷயங்களை வந்து நம்ம வந்து வீடியோ மூலயமா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா விஜயராகவன். ஸோ அவரை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அன்பார்ந்தங்கிற யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து அரசியலில் ஈடுபட போகிறேன், அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து யூடியூப் சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டதுனால வந்து கைது செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சைட்லேருந்து மக்கள் தரப்புலேருந்து பேசிக்கிறதாகவும் பல யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து அவரை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான இடத்துல வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் போலீஸ்கார் தான் வந்து கைதும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நெஞ்சு வலிங்கிற மாதிரியும் வந்து அதில் வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மதுரையிலே வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து குணமடைஞ்சோடனே இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து V3 ஆன்லைன் டிவி வந்து மோசடி புகார் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்காக அவரை வந்து விசாரிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மைவி3 ஆட்ஸோடைய ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து இவர் தான் வந்து மைவி3க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியல, நியூஸ் சேனலில் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட மைவி3 ஆட்ஸோடைய உரிமையாளர் சக்தியானந்தன்கிறவர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து குருஜி அவர்களுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதீங்க, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதனால் வந்து மைவி3க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற ஒரு சிலர் வந்து யூடியூப்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மைவி3யோடைய உரிமையாளரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னன்னு தெரில, ஏன்னா நேற்று நியூஸில் வந்து இது இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இவர் வந்து ஒரு போலி டாக்டர் பட்டம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து 80 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனலில் வந்து நேற்று போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இவரை வந்து இம்மிடியேட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி, அதாவது அந்த கைது பண்ணி மேல் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கோர்ட் இருக்குது, ஏன்னா கோர்ட்டில் தான் இவங்க வந்து எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக மைவி3யில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது இப்போ உடனே இந்த V3 ஆன்லைனுடைய உரிமையாளர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவர் இப்போ தான் வந்து அந்த அரசியலில் வந்து அரசியலில் முழு ஈடுபட போகிறேன் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் வந்து நியூஸில் பார்த்தேன். சரி, நம்மளுடைய சேனலில் ஒரு சிலர், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இது வந்து நிறைய பேர்த்துக்கு சஜஷனில் போய் காட்டும். ஸோ அவங்க இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். சரிங்களா? ஏன்னா மைவி3 பற்றியும் ஒரு சில வீடியோலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், பார்க்காதீங்க, போய் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க ப்ரொமோட் வீடியோ கிடையாது, ஒன்லி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.